மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 2 கூடியோர் 3ல் இருப்பதும், 5ஆம் வீட்டதிபதி 2ல் இருப்பதும், பிள்ளைகள் வழியில் நன்மையே ஆயினும் சிறிது விரயம் உண்டு. தன்னுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டதிபதி 9ஆம் இடத்தை பார்ப்பது தெய்வ வழிபாட்டிற்கும், தன்னுடைய தந்தை வழி சுப நிலைக்கும், அவர் மூலம் ஆதாயத்தையும் பெறலாம். இது ஒரு வகையில் நன்மையான காலம் ஆயினும் விரயமான காலமே. இருந்தாலும் இது ஜென்ம சனி போகும் காலம். கவனமுடன் செயல்படவும் தன விரயமாகும். தன்னுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டதிபதி 8ற்கு 11 6ஆம் இடத்தில் இருப்பதால் நோய்வாய்ப்பட்டிருப்போர் கவனமுடன் செயல்படவும், மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை பெற்று லாபம் காணவும், இன்று 4ல் விளங்கும் குரு பகவானுக்கும் பின் இருக்கும் புத பகவானும் சூரியனும் தன்னுடைய மனைவி அல்லது கணவன் இவர்கள் மூலம் உத்தியோக மாற்றம், தொழிலில் வளர்ச்சி, ஒரு இடம் வாங்கும் நிலை தந்தாலும் அரசு வகையில் சிறு சிறு பிணக்குகள் வரும். தன்னுடைய ராசிக்கு 10 11ஆம் இடத்தை பார்ப்பதும் லாபமே. அவரே ராசியாதிபதி ஆகையால் நன்மைகள் கூடும், ஆரோக்கியம் காணும். தன விஷயத்தில் கவனம் வேலை. இது கால சர்பதோஷத்தின் காலமாகையால் எந்த விஷயத்தையும் சுபமாய் ஏந்தி முன்னிறுத்தி செய்ய வேண்டாம், காலம் தாழ்த்தி செய்யலாம். இன்றைய காலகட்டம் அனைத்தையும் கவனமுடன் செயல்பட்டு ஆரோக்கியம், பணம், தொழிலில் மாற்றம் இவை அனைத்தும் கவனமுடன் செயல்பட்டு நன்மை அடைய வேண்டும். பூர்வ புண்ணியத்தால் நன்மை உண்டு. தன்னுடைய பூர்வ புண்ணிய இடத்திற்கு சென்று குலதெய்வத்தை வழிபட்டு நன்மை காண வேண்டும்.